உதயசூரிய சின்னம் பெரியவர்கள் அருமை தாய்மார்கள் வாக்காள வல்லல் பெருமத்திலே உதயசூரிய சின்னம் ஊர்ல இருந்து எல்லாரும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி கல்வலை கிராமம். என்னோட பேர் வந்து சுலோச்சனா. அன்னைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது நாங்கள் எல்லாருமே அவங்கள வரவேற்கிறதுக்காக தான் எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் அந்த டைமத்தில் அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்காகவே மெயினாக நின்னது. அதாவது விசிகே கட்சியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர், எல்லாரும் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட நபர் தான். அவங்க ஒரு ஃபேமிலி தான். அவங்களே ஒரு 2-3 பேர் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான். வேறு யாருமே பிரச்சனை பண்ணலை. எல்லாருமே அவர் வரவேற்கிறதுக்காக தான் ரெடியாக நின்றுட்டு இருக்க டைமத்தில் நாங்கள் எல்லோரும் அவர் பக்கத்தில் போகும்போது, அமைச்சர் பக்கத்தில் போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஊடையிலோடி போயிட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆரத்தி எடுக்கலாம் தட்டெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த டைமில் அவங்க எங்களை ஆரத்தி கூட எடுக்க விடலை. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிவிட்டு ரொம்ப அவங்க திட்டினாங்க அமைச்சரை ஆனால் அமைச்சர் எங்கள் கிராமத்துக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க. எதுவுமே செய்யாமலாம் இல்லை, இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க கோயிலுக்குன்னு காசு கேட்கும்போது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்த பட்சத்தில் இப்போவும் கொடுக்கல, கோயிலுக்கு காசு தராத நீங்கள் எதுக்கு எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னது. ஆனால் அவங்க காசு கொடுத்த காசு அவங்க எப்படி என்ன யூஸ் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. கோயில் இன்னும் கட்டி முடிக்கலை, இந்த தான் இருக்குது கோயில். அரைகுறையாக அது கெட்டாமலே தான் இன்னும் இருக்குது. கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த காசு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் எல்லாமே செஞ்சு தரேன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாங்கின காசு இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ என்னென்னா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு காசு தேவைப்படுறதுனால காசு கொடுக்கல, அதனால இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க. வேற எந்த ஒரு ஊர் மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாருமே பெண்கள் யாருமே அவங்கள அமைச்சரை விரட்டி எடுக்கிற நோக்கத்தில் யாருமே வரல. அவரை வரவேற்கிறதுக்காக தான் எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். அவங்க மட்டும்தான் பிரச்சனை பண்ணது, வேற யாரும் பிரச்சனை பண்ணது. இது திருச்செந்தூர் தொகுதி கல்வலை கிராமம். இந்த கிராமத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் அவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது இங்கு இந்த ஊரை சார்ந்த விசிக கட்சியை சார்ந்த ஒரு 2 பெண்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு அமைதியான முறையில் நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கும் போது இடையில் புகுந்து இந்த அமைச்சரின் பெயரை கெடுக்கும் விதமாக, அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் விதமாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இடையில் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைத்து சென்று விட்டார்கள். இதை செய்திகள் எல்லாமே பொதுமக்கள் விரட்டி எடுப்பு அப்படின்னு தவறாக செய்தி வெளியிட்டார்கள். அந்த செய்தி மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நாங்களும் எங்கள் ஊர் மக்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த விளக்கம் கொடுப்பதற்காக இந்த வீடியோவை எடுக்கும் சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த ஊரில் கோயில் கட்டி தருவதாக சொன்னார், நிறைவேற்றி தரவில்லை அப்படி ஒரு குறையை சொன்னார்கள். அப்படி அது தவறான செய்தி. ஏற்கனவே இந்த கோயிலுக்காக பணம் பெற்றிருக்கிறார்கள். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திவிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு பணமும் தரவில்லை. மீண்டும் போய் கேட்கும்போது நான் ஏற்கனவே கொடுத்த பணத்தில் 2 கோயில் கட்டியிருக்கலாம் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்களே கூறியிருக்கிறார்கள். பணம் கிடைக்காத விரக்தியில் இந்த ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள். இது தவறான செய்தி. பொதுமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் யாரும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் யாரும் இதை நம்ப வேண்டாம். அமைச்சருக்கு 4 நூற்றாண்டு காலமாக நாங்கள் வாக்களித்து கொண்டு வருகிறோம். எங்களோட தேவைகளை அவர் கவனித்து சரியான முறையில் செய்து வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு அமைச்சர் அவர்கள் கட்டி கொடுத்தது தான். இந்த சாலை பார்த்தீங்கன்னா ஒரு வழிச்சாலையாக இருந்தது, இப்போ 2 வழிச்சாலையாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வீடு தண்ணீர் வசதி. முன்னாடி எல்லா வீட்லேயும் தண்ணீர் வசதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் தண்ணீர் வசதி, பைப்லைன் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. டவுன் பஸ் 2 பஸ் விட்டுருக்காங்க. முன்னாடியெல்லாம்
மெஞ்ஞானபுரம் போய் தான் அடுத்த பஸ் நாங்கள் மாறி போகணும். இப்போ அந்த தேவையே இல்லை. ஊருக்குள்ளே 2 டவுன் பஸ் வருது. அதில் இப்போ லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. மேற்கொண்டு நாங்கள் எந்த ஒரு கோரிக்கைகள் வச்சாலும் அது வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எப்போவுமே போயிட்டு அவங்கள வந்து நாங்கள் ஈஸியாக பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க.